உண்மை அதுதான். தனிமனித ஒழுக்கமும் இதுக்கு ஒரு காரணம். அதை இவங்க பேசக்கூடாது. யாரு தாவேக ஆட்கள் அதை பேசுறதுக்கு தகுதி கிடையாது. நம்ம ஆட்கள் பேசுவாங்க. ஏன்னா அவங்க அதை சொன்னதுக்கு தான் அரசு குற்றம் நடக்கும் முன்னே அதை தடுக்கணும். இப்ப செத்து போச்சு அந்த உசுறு எப்படி திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டாங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு அந்த இதுக்கு பேசுறதுக்கு யோக்கியதை கிடையாது. சரி, அட்லீஸ்ட் இன்னைக்கு மட்டும் எவ்வளவு சம்பவங்கள், அதுவும் சின்ன குழந்தைகள், 5 குழந்தைகள். அட பாவீங்களா, இதுக்கு யாரு? நான் ஓகே, தவறு நடந்திருக்கு, நாங்க இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கோம், அங்கங்க தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. யாராவது ஒரு அமைச்சரோ இல்ல ஏதாவது ஒரு அதிகாரி எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி? வாட் இஸ் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கவர்மெண்ட் வாட் இஸ் த ரூல் டூயிங்? நீங்க கவர்மெண்ட்ங்கிறது ஒரு டம்மியா உட்கார்ந்து இருக்க. அதை தவிர வேற ஒண்ணுமே இல்ல. இந்த பொறுப்பு தனி மனித ஒழுப்புங்கிறது அப்புறம். வாட் இஸ் த கவர்மெண்ட் ஆக்ஷன்? கவர்மெண்ட்ல இருந்து நீ என்ன நடவடிக்கை எடுத்திருக்க, அதுக்குண்டான மேற்கொண்டு நடக்காம இருக்கக்காண்டி நீ என்னென்ன பண்ண போற, அது சொல்லணும் இல்ல. இவ்வளவு குற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னா, இப்ப இதுக்கு முன்னாடி குற்றங்கள் நடந்தது, அப்ப எல்லாமே இவங்க கோஸ்ட் தான். இவங்களுக்கு ஏன் நான் கவர்மெண்ட் இவங்களுக்கு காசா சொல்றேன் அப்படின்னா, இவங்களுக்கு இப்போதைக்கு ஒரு குளிர் விட்டு, அதாவது எப்படின்னா, எங்களுடைய ஆதரவு, எங்களுடைய கட்சி, எங்களுடைய அண்ணன் கட்சி, நாங்க ஆதரிக்கக்கூடிய கட்சி தான் ஆட்சியில இருக்குது. அதனால எங்களை பெரிய அளவுல கண்டுக்காது.